இதை இயேசுவிடத்துல அவன் செய்ததை முதல்ல பார்க்க முடியுது. இந்த இடத்துல அட்டாக் பண்றான். நீர் தேவனுடைய குமாரனா, நீர் கிறிஸ்து தானா? திரும்ப திரும்ப அவன் ஆட்களை எழுப்பி திரும்ப திரும்ப கேட்கிறது என்ன தெரியுமா? நீர் கிறிஸ்து தானா? நீர் தேவனுடைய குமாரன் தானா? இன்னும் கூட 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்போ இந்த வசனத்துல அப்படி இருக்கு. அடுத்த 43 வாசிச்சா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். எழுதப்பட்டிருக்குது, கீழே இருக்கிறவனையும் சரி, அவன் பக்கத்துல இயேசு பக்கத்துல இருக்கிற 2 கல்லர்களையும் சத்துரு எப்படி பயன்படுத்தினான் தெரியுமா? இதே வார்த்தையை வச்சுதான் பயன்படுத்தினா. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவ சோதனைக்குள்ள கொண்டு போகும் பொழுதோ பிசாசு எப்படி தெரியுமா சோதிக்க ஆரம்பிச்சான்? 3 விதத்துல சோதிச்சான். ஒண்ணு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் எதின் அடிப்படையில கொண்டு வந்தான் தெரியுமா சத்துரு? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சத்துருவுடைய பெரிய பிளான் என்ன தெரியுமா? நீங்க யாரு, உங்க ஐடென்டிட்டி என்ன? உங்க ஐடென்டிட்டியை உடைச்சிட்டான்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவீங்கன்னா அவனுடைய வலையில விழுந்துருவீங்க. இப்போ கூட ஒரு காரியத்தை தெளிவா தெரியணும். நம்ம பாவத்துல விழுறதுக்கோ, எதுல விழுறதுக்கோ, சோதனையில விழுறதுக்கோ காரணம் என்ன தெரியுமா? ஐடென்டிட்டியை மறந்துட்டோம். நான் யாருங்கிற ஒரு அடையாளத்தை மறந்துடுறோம். இது சத்துரு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி. அவன் டைரக்டா அட்டாக் பண்ணுவான். ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணுவான். என்ன தெரியுமா அட்டாக் பண்ணுவான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசுட்ட போனது இதுதான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உங்களுடைய அடையாளத்தை அவன் தொலைக்கும்படியாக அவன் பண்ற ஒரு 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 தந்திரம் அது. இயேசுவை கொலப்பலம்னு அவன் ட்ரை பண்ணான். ஆனா இயேசு அவனை குழப்பி விட்டுட்டாரு. அதான் ஒரு காரியம் நம்ம தெளிவா தெரியணும். நம்ம ஐடென்டிட்டி, நான் யார் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். நம்ம வேதத்துல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல, மத்திய 26ஆம் அதிகாரத்துல 69ஆம் வசனத்துல வந்து நம்ம வாசிக்கலாம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். ஒவ்வொரு வார்த்தையும் பிடிக்கும். எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அடுத்த வசனத்தை வாசிச்சோம்னா, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தவன் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். பார்க்க முடியுது. இன்னும் கீழே பாத்தீங்கன்னா 3வது டைம் அவன் கேட்கும் போது 74ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இப்போ 3 தடவையும் அவங்க கேக்குறாங்க, நீங்களும் அவரோடு இருந்தவன் தானே, நீங்களும் இயேசுவோட இருந்தவங்க தானே, நீங்களும் அவர்கள்ல ஒருத்தன் தானே அப்படின்னு 3 தடவை அவனுக்கு கேட்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஐடென்டிட்டி இஷ்யூன்னு நான் சொல்றேன். இதுவும் ஒரு ஐடென்டிட்டி இஷ்யூ. 3 தடவையும் சொல்றாங்க, நீ இயேசுவோட இருந்தவன் தானே, உன்னை அடையாளப்படுத்துறது நீ இயேசுவோட இருக்கிறது தான் அடையாளமே. ஏன்னா வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு மார்க் 3ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அப்பொழுது இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஓஹோ, அப்போ இயேசு சீஷர்களை அழைத்தது தம்மோடு கூட இருக்கவும். இவனுக்குரிய காலிங்கே அதுதான். இவனுக்குரிய அழைப்பே அவரோடு இருப்பதுதான் அழைப்பு.
இயேசுவோட இருப்பதுதான் அழைப்பு. அதனாலதான் அதனாலதான் இவனை பார்த்தவங்க சொல்றாங்க, நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே, நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே. ஆனா இவன் தன்னுடைய அழைப்புல அவனால உறுதியா நிற்க முடியல. அவன் ஸ்டம்பிள் ஆகுறத பார்க்க முடியுது. அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 3ஆம் தடவை கேட்கிறாங்க, சபிக்கிறான், சத்தியம் பண்ண துவங்குறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கேட்கிறாரு, உங்க ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் கேட்கிறாரு, யோசிச்சு பாருங்க, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா ஐடென்டிட்டி இருக்குதா? பேதுருட்ட சொல்றாங்க, நீ அவரோட கூட இருந்தவன் தானே? இல்ல. ஆனா இயேசுட்ட கேக்குறாங்க, இயேசு சொல்றாரு, ஆமா நான் தான், தேவனுடைய குமாரன் நான் தான், தேவனுடைய குமாரன் நான் தான். அவர் தன்னை தானே மறுதலிக்கவில்லை. அவர் மறுதலிக்கல. அவர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேக்குறாரு, நீ நம்மள என்ன அழைப்புல இப்ப அழைச்சிருக்காரு? அதனாலதான் பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களை குறித்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்க. ஒரு காரியம் நமக்கு தெரியும், டிசைபிள் ஆகிறது யாரோ ஒருத்தருக்குரிய அழைப்பு அல்ல, அது எல்லாருக்குரிய அழைப்பு. எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? நீங்க டிசைபிள் ஆகணும். கர்த்தர் சீஷர்களை கொண்டு போய் சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, அவர்களை சீஷனாக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களுக்கு உபதேசிங்க. அப்போ இன்னைக்கு நம்ம காஸ்பல் யார்கிட்ட இருந்து பெற்றிருப்போம் தெரியுமா? எப்படி இருந்தாலும் அந்த 12 பேர்ல இருந்துதான் உலகம் முழுசும் போயிருக்குது. ஆனா கர்த்தர் 12 பேரையும் விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை, சீஷனாக்குங்கள் என்று சொன்னார். 12 பேர்கிட்டயும் அதான் சொன்னாரு. அங்க இருக்கிற எல்லாத்துட்டையும் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்குங்கள். இன்னைக்கு நிறைய பேரு சபைகள்ல சேர்க்கிறதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே லைஃப் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இது ஜஸ்ட் துவக்கம். நீ சீஷனாக வேண்டும், நீ சீஷனாக வேண்டும். எல்லாருக்குரிய அழைப்பு என்ன தெரியுமா? சீஷர்களாக வேண்டியது எல்லாத்துக்குரிய அழைப்பு. ஏதோ ஒரு நபருக்குரிய அழைப்பு அல்ல, அது எல்லாத்துக்குரிய அழைப்பு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ போய் எல்லாரையும் சீஷர்கள் ஆக்குங்கள். அப்போ சீஷனுக்குரிய ஒரே ஒரு குவாலிட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் தம்மோடு கூட இருக்கும்படி, தம்மோடு கூட இருக்கும்படி. இந்த இடத்தை தான் சத்துரு அட்டாக் பண்ணான். சத்துரு அட்டாக் பண்ணான். பிரசங்கம் பண்ணுகிற காரியத்தை அவன் அட்டாக் பண்ணல. நீயும் இயேசுவோட, ஏன்னா பேதுரு பிரசங்கித்திருக்கிறாரு. அவர் 12 பேரையும் பிரிச்சு அனுப்பி விட்டு பிரசங்கம் பண்ண அனுப்பி இருக்கிறாரு. 12 பேரையும் அனுப்பி அவர் பிசாசை துரத்தவும் அற்புத அடையாளங்கள் செய்யவும் கூட அவங்கள பயன்படுத்தி இருக்காரு. ஆனா இது எல்லாம் ஜனங்களை அவன் தூண்டி பேச வைக்கல. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு சொன்னார், பேதுருவே, உன்னை பிசாசு சோதிக்கும்படியா என்கிட்ட அதிகாரம் பெற்று இருக்கிறான். பிசாசு உன்னை சோதிக்கும்படியா அதிகாரம் பெற்று இருக்கிறான். எப்படி சோதிச்சான் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, அவன் ஐடென்டிட்டி அடிக்கும்படி, அவரோட கூட இருந்தாய், அவனோடு கூட இருந்தாய், அவரோடு கூட இருந்தாய். அப்ப ஒண்ணு தெரியணும், பிசாசு சோதிக்க வரான்னா உங்க ஐடென்டிட்டியை உடைக்கிறதான் வருவான், உங்க அடையாளத்தை குலைக்கதான் வருவான். அவனுடைய பிளானே அதுதான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடையாளம் நமக்கு ஃபர்ஸ்ட் காணப்படுதா? சீஷர்களுக்கு முதல்ல தேவையானது என்ன தெரியுமா? தம்மோடு கூட இருக்கிறவர்களாகவும், தம்மோடு கூட இருக்கிறவர்களாகவும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் கேட்கிறாரு, நீங்க என்னோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏதோ ஏதோ வேற எதையும் பேச போகல. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை வைத்து நான் பேச வந்திருக்கிறேன். ஆவியானவர் என் இருதயத்துல போட்டாரு. நான் இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஹோலி ஸ்பிரிட் என் இருதயத்துல ஆழமா ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை பேசும்படியா இருதயத்துல அதிகமா ஏவுனதுனால இதை பேசுறேன். தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும். இயேசு சொல்றாரு, டிசைபிள்ஸுக்கு முதல்ல அவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீ போய் பிரசங்கின்னு சொல்லல, அடுத்தது நீ போய் பிசாசை விரட்டுன்னு சொல்லல, இதையும் சொன்னார். ஆனா முதல்ல அவர் சொன்னது தம்மோடு கூட இருக்கவும். இததான் ஆழமா ஆண்டவர் என் இருதயத்துல பேசினார். நீங்க எல்லாரும் அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்களேன், நான் இயேசுவோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன், நான் இயேசுவோடு கூட இருப்பதற்காக. இயேசுவோடு நீங்க நார்மலா பேசாது, கொஞ்சம் உணர்வுள்ளவர்களை சொல்லி பாருங்களேன். நாம் சும்மா படைக்கப்படவில்லை, நான் இயேசுவோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். உங்க அழைப்பே அதுதான்.
நமக்குரிய அழைப்பே அதுதான். நான் இயேசுவோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவன். நான் தனியா இருக்க அழைக்கப்படல. நான் இந்த உலக காரியத்துக்குள்ள சிக்கொண்டு இருக்கிறதுக்கு அழைக்கப்படல. நான் இயேசுவோடு இருக்க அழைக்கப்பட்டவன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா மரியாளோ தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கு சொல்றா, என் அழைப்பே அதுதானே. இயேசுவோட இருக்கிறதா என் அழைப்பு. இயேசுவோட இருக்கிறதா அழைப்பு. முதல்ல எல்லாருடைய மைண்டையும் நீங்க ரினியூ பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இயேசுவோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவர். நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பத்துக்கு அடிமையா இருக்க அழைக்கப்படவில்லை. உலகத்துக்கு ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றார், நீ என் கூட இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறாய். என் கூட இருக்கிறதற்காக. எல்லாரும் உங்க மைண்டை ரினியூ பண்ணுங்க. இதுல சத்தியங்கள் இருக்குது, சில சத்தியம் இருக்குது. ஆண்டவர் நம்மளோட பேசுறா, அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட இருக்கும்படியாக. எல்லாரும் சொல்றாங்க, பேதுருவே நீ அவரோடு இருந்தவன் தானே, அவரோடு இருந்தவன் தானே. சீஷனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவரோடு இருக்கிறவர்கள், அவரோடு இயேசுவோடு இருக்கிறவர்கள். இதான் சீஷர்களுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம அவரோடு இருக்கிறதுலயோ முக்கியமா ஜெபத்தை குறிச்சு பார்க்க போறோம். ஜெபத்துல எப்படி நம்ம ஆண்டவரோட இருக்கலாம்? வேதத்துல இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா நான் பேச விரும்புறேன். அண்ணாளுடைய லைஃப் எடுத்து நம்ம பார்க்கலாம். அவங்க லைஃப்ல ஜெபம் எப்படி கிரியை செய்தது, கர்த்தர் எந்த நடுவுல ஒருத்தங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புறார், அவங்களை கொண்டு ஒரு பெரிய அசைவை கொண்டு வர விரும்புறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா அவளுடைய கணவருக்கு இவருக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிந்த உடனே அவர் 2வது கல்யாணம் பண்றாரு. அவங்க பேரு பெனினாள். அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா எத்தனைன்னு சொல்லி எழுதப்படல. அவளுக்கு ஏராளமான பிள்ளை இருந்திருக்கும்னு கருதப்படுகிறது. கொஞ்சம் நம்ம இந்த பகுதியை வாசிச்சோம்னா, அதுல 1ஆம் அதிகாரத்துல 6, 7ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ ஒரு காரியம் நமக்கு தெரியணும். ஒவ்வொரு காரியம் இப்போ பிரேயர் லைஃப்ல எப்படி அண்ணாள் கர்த்தரோடு இருந்தாங்க அப்படின்னு அப்புறம் பேச போறோம். அவ்வளவுதான். இவளுக்கு முதல்ல வந்தது என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். முதல்ல இவ கர்த்தரோட இருக்கணும்னு போறா. கர்த்தரோட இருக்கணும், அவரோட இருந்தவான் ஒரு பேர் எடுக்கணும்னு போகும் பொழுது முதல்ல அவளுக்கு வந்தது என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். என்ன தெரியுமா முதல்ல அவளுக்கு வந்த டிஸ்ட்ராக்ஷன்? அவர்கிட்ட சொல்றாரு, திரும்ப திரும்ப பெனினாள் சொல்றா, நீ உனக்கு பிள்ளை இல்லையே, நீ மலடி அப்படின்னு சொல்லி சொல்லி அவளை மனமடிவாக்குவாள். முதல்ல நீங்க ஜெப அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்துரு உங்களை அட்டாக் பண்றது என்ன தெரியுமா? யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் அன்வர்தி, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவ. எல்லாரும் உன்னை மனமடிவாக்குறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீ அற்பமானவள். எல்லாரும் உன்னை பரிதாபமா பாக்குறாங்க பாருங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல பாருங்க. இப்படின்னு உங்க இருதயத்துல சொல்லி சொல்லி உங்களை முதல்ல சத்துரு என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நீங்க கர்த்தரை பார்க்க விடாதபடி உங்க மைண்ட எல்லாத்தையும் எங்கெங்கயோ சிதறடிப்பான். இது சத்ரு பண்ற முதலாவது தந்திரம். எதுக்கு மத்தியில இது எல்லாம் இருக்கும். ஒருங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும். பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு கூட இப்படிதான் சத்துரு கிரியை செய்வான். இதுக்கு நடுவுலதான் அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. இதுக்கு நடுவுலதான் அவங்க போறாங்க. இது நம்ம தெளிவா தெரியணும். அப்போ கர்த்தரோட இருப்பது ஈஸியான காரியம் இல்ல. இயேசுவோடு இருக்கும் பொழுது நிறைய கேள்விக்குறிகளை உங்களுக்குள்ள வைப்பான், சத்துரு வைப்பான். நீ நீ உன் வாழ்க்கையை எட்டி பாரு, எதுவுமே இல்லையே, நீ ஏன் கர்த்தரோட இருக்க கேப்பான். உன் வாழ்க்கையை பாரு, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி, உங்களை மனமடிவாக்குற மாதிரி. இது சத்துரு பெரிய செய்யற ஒரு மிகப்பெரிய தந்திரம். உங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போடும். டிப்ரெஷன்ல இருக்கும்போது உங்க பிரேயர் சரியாவே இருக்காது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, பிராக்டிஸ் பண்ண வேணாம். ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, டிப்ரெஷன் இருந்தா நீங்க நல்லா தூங்குங்க, ஜெபிக்க போகாதுங்க, கர்த்தரை நீங்க வேதனைப்படுத்துவீங்கன்னு சொன்னாரு.
டிப்ரெஷன் வந்துச்சுன்னா கர்த்தர்ட்ட சொல்லுவோம். எரிச்சலா இருப்பது நல்லதான்னு கர்த்தர் கேட்டா, ஆமா நல்லதும்போ. டிப்ரெஷன்ல இருந்தோம்னா கர்த்தர்ட்ட போய் பேசணும். ஆண்டவரே முற்பிதாக்களை பாட்டிலும் நல்லவன் இல்லை நீ எடுத்துக்கொள்ளும்னு சொல்லுவோம். அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அது கர்த்தரால தாங்கிக் கொள்ள முடியாது. ஒண்ணு தெரியணும். அதனால டிப்ரெஷனுக்குள்ள போனா பெட்டர் ஸ்லீப் அப்படின்னு அவரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ சத்துரு பண்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? டிப்ரஷன், டிப்ரஷன், டிப்ரஷன். இதுக்குள்ள கொண்டு போனா அண்ணாவுடைய செபம்லாம் தளர்ந்து போயிரும். அதே மாதிரிதான் அவ ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிற டைம் எல்லாம் டிப்ரஷன். நீ சரியில்லை பாரு, உன் வாழ்க்கையே சரியில்லை பாரு, உனக்கே ஒண்ணும் இல்ல பாரு, கர்த்தர் தானே உன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு பாரு, அவர் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. இது பிசாசு செய்யற ஒரு மிகப்பெரிய தந்திரம். இப்படி சொல்லி சொல்லி அவளை மனமடிவாக்கி அவர் சமூகத்துக்கு போகும்போது விசுவாசமே இல்லாம ஆயிருக்கும். அவ ஜஸ்ட் அவளா அழுதுட்டு வந்துருவா, வேற எதுவுமே நடக்காது. இது சத்துரு செய்யற முதல் தந்திரம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சத்துரு செய்த ரெண்டாவது காரியம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ரெண்டாவது அவருடைய புருஷன் எல்கானா அவரு சொல்றாரு, பெண்ணினால் நிறைய பெத்துட்டா, இப்ப உனக்கு ஒண்ணும் முடியல, உனக்கு எதுவும் முடியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, உனக்கு குமாரன் இல்லைன்னு தானே சொல்ற, 10 குமாரனை பார்க்கல நான் உனக்கு பெருசு இல்லையா? காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். அர்த்தம் அர்த்தம் என்னன்னா, இவளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இவளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்தை, அழைப்பை பெற்றுவிட விடாதபடிக்கு இவளுக்கு இவளுக்கு இப்ப பிள்ளை வேணும். பிள்ளை வந்தனா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும், மேன்மையான காரியம் இருக்குது. ஆனா இப்ப பிள்ளைய வச்சே இவ அழுதுட்டு ஒருவேளை பெற்றுக்கிட்டான்னா சத்துரு செய்யற ரெண்டாவது காரியம் காம்ப்ரமைஸ். அவர் சொல்றா, உனக்கு எல்லாம் பிள்ளை தேவையில்ல, 10 குமாரனை காட்டிலும் நான் பெரியவன், நான் உன் கூட இருக்கிறேன் பாரு, நான் உன் கூட இருக்கிறேன் பாரு, உனக்கு 10 குமாரனை காட்டிலும் நான் பெரியவன் இல்லையா? சத்துரு அடுத்து சொல்லுவான், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது பாரு, உனக்கு சாப்பாடு இருக்கு, உனக்கு தேவையான எல்லாமே இருக்குது பாரு, உனக்கு எதுக்கு அவர் பிரசன்னம், உனக்கு ஏன் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவை, உனக்கு ஏன் இயேசு தேவை? உங்க இருதயத்தை நீங்க சீசன் ஆக கூடாதபடி தடுக்கிற ரெண்டாவது ஃபேக்டர் என்ன தெரியுமா? காம்ப்ரமைஸ். சத்துரு பேசுவா உங்ககிட்ட இல்ல உனக்குதான் இருக்குதே, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதே, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நடக்குதே, உனக்கு ஏன் ஜெபம்? உனக்குதான் டைம் பாஸ்க்கு மொபைல் இருக்குது, உனக்குதான் இந்த உலகத்துல பேசுற நண்பர்கள் இருக்கிறார்களே, உனக்குதான் எப்பவுமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருக்குது, உனக்கு ஆட்கள் பலம் இருக்குது, உன் தேவைக்கு நீ ஒரு கால் பண்ணா உனக்கு உதவி செய்கிற நபர்கள் இருக்கிறாங்க, உனக்குதான் குடும்பத்துல தாய் தகப்பன் இருக்கிறார்களே, எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்களே, உனக்கு எதற்கு அந்த பரலோக தகப்பனுடைய உதவி தேவை? அதை காட்டிலும் பெஸ்டானது இருக்கு. அவர் சமூகத்துல போனா அழணும், அவர் சமூகத்துல போனா கதறணும், அவர் சமூகத்துல போனா நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அவர்கிட்ட போய் பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்க நீ படுத்துக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணலாம், படுத்துக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணலாம், நீ ஜாலியா இருக்கலாமே. சத்துரு சொல்லுவா காம்ப்ரமைஸ். அதை காட்டிலும் இது ஈஸி இல்ல, மனுஷன் நம்பி போறது ஈஸி இல்ல, மனுஷனை நம்பி இருக்கிறது ஈஸி இல்ல. என்னோட கூட சத்ருவானன் பேசினா, அவன் சொன்னா, நீ வேலை வேணும்னு நினைச்சனா நீ தேவ சமூகத்துல உட்காரணும், நீ நிறைய நேரம் நீ அவர் சமூகத்திலே இருந்துட்டு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீ கேட்டு கூட பெற்றுக்கொள்ளாமே. கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தா, பார்வோன்ட்ட ஒரு சரட்டை ஆகிலும் ஆபிரகாம் வாங்கவில்லை, ஒரு சரட்டை கூட வாங்கல. நான் வாங்குவேன், செபிச்சு வாங்குவேன், நான் ப்ரே பண்ணி வாங்குவேன், என் தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஜெபிச்சு வாங்குவேன், அவர் காலை பிடிச்சு வாங்குவேன், சாப்பிடாம இருந்து வாங்குவேன், அழுது வாங்குவேன். ஒருத்தரும் அதுல மட்டும் வரக்கூடாது. அண்ணாளோட வைராக்கியம் அதுதான். அண்ணாள் கிட்ட கேட்டா சொல்லுவா, புருஷனா நீ புருஷன் தான், உன் லிமிட்ல இரு, எனக்கும் என் அப்பாவுக்குரியது, என் அப்பாட்ட நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்னு எனக்கு தெரியும்.
இன்னைக்கு சிலர்கிட்ட ஆவியானவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு. உங்க காம்ப்ரமைஸ நீங்க தூக்கி போடுங்க. உங்களுக்கு இருக்குது. எனக்கு தான் ஃபியூச்சருக்குரியத எங்க வீட்ல சேர்த்து வச்சிருக்காங்களே, கர்த்தர் தூக்கி குப்பையில போடு. அதுதான் உன் காம்ப்ரமைஸ். உன் ஃபேத்த ஆக்டிவேட் பண்ண விடாதபடிக்கு அதுதான் உன்னை தடுத்து வச்சிருக்கு. அதுதான் உன்னை தடுத்து வச்சிருக்கு. நீ அதை நம்பாத. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பு. கர்த்தர் சிலரோட சொல்றாரு, நீ கர்த்தரோட இருக்காதபடிக்கு நீ வாண்ட இருக்கிறத வைத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு தான் எல்லாம் இருக்குது. வாய் எனக்கு எதுக்கு கர்த்தர் தேவை? உன் இருதயத்துல சமாதானம் இல்ல, உன் இருதயத்துல சந்தோஷம் இல்ல. நீ சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிற, ஆனா உன் இருதயம் முழுசும் துக்கம். எவ்வளவு நாள் எல்கானாவே நீ சொல்றத வச்சு நான் எவ்வளவு நாள் சொல்ல, எனக்கு பிள்ளை இல்ல, என் ஹஸ்பண்ட் எனக்கு பிள்ளை மாதிரிதான் வெளியே சொல்லிக்கலாம். ஆனா இருதயத்துல துக்கத்தை யார் ஆற்றுவா? அந்த துக்கத்தை ஆற்றுவதற்கு என்னுடைய தகப்பனுடைய சமூகம். அவர் சமூகத்துக்கு போனாதானே ஒரு மாற்றம் வரும். சத்துரு செய்யற இரண்டாவது காரியம் காம்ப்ரமைஸ். இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்த்து அவ போறா. அவ மனமடிவாவே இருக்கல. அவ போயிட்டு மனமடிவானது உண்மைதான், ஆனா அதுலயே இருக்கல. அவ புருஷன் சொன்ன உடனே இது நல்லாதான் இருக்குது, காம்ப்ரமைஸ் ஓகே, இது நல்லாதான் இருக்குது, ஆனாலும் அவ அந்த இதுல காம்ப்ரமைஸ் ஆகல. அவ அந்த ரெண்டு காரியத்தையும் விட்டுட்டு மூணாவது ஒரு காரியத்துக்குள்ள போறான். ஒரு காரியம் செய்யறா. பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, இந்த இடத்துல அவள் வெகு நேரம் ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 10-12 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, அப்போ அவள் கர்த்தருடைய சமூகத்துல போய் மனங்கசந்து அழுறா. தேவ சமூகத்துல போயிட்டு மனங்கசந்து அழுறா. அவளுடைய அழுகை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு பிள்ளைய தரும்பா, எனக்கு நீங்க தரணும்பா, நான் உங்க கூடயே இருக்கணும்பா, நான் உங்க சமூகத்தை தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். எவ்வளவு காரியம் இருந்தாலும் சரி உங்க சமூகத்தை நான் ப்ரிஃபர் பண்றேன். எவ்வளவோ எனக்கு லைஃப்ல குறை இருக்குது, ஆனா என் லைஃப மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. என் லைஃப்ல சில நிறைகள் இருக்கிறது. வெளிநாளுக்கு எல்கானாவுடைய அன்பு இல்ல, ஆனா எனக்கு எல்கானாவுடைய அன்பு இருக்குது. ஆனா ஆனா எனக்கு பிள்ளை இல்ல, ஆனா அவளுக்கு பிள்ளை இருக்குது. ஒரு காரியம் தெரியணும். தேவைக்கு மாத்திரம் தான் நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேவை நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் குறை இல்லையேன்னு நினைக்கிறீங்க. அவங்க வேற இதுலயோ குறைப்பட்டிருப்பாங்க. ஏழையா இருக்கிற உங்க வீட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா அன்புக்கு பஞ்சம் இருக்காது சில வீட்டுல. ஆனா சில வீட்டுல பாருங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அன்புக்கு பஞ்சம் இருக்கும். பணம் இருக்கும், சில வீட்டுல பணம் இருக்காது. சில வீட்டுல அன்பு இருக்கும், இன்னொரு இடத்துல அன்பு இருக்காது. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை குறைச்சுதான் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் தேவையானது ஒண்ணு. அதான் அண்ணால் அறிந்து கொண்டா. வெளிநாள் நினைச்சா எனக்கு புருஷன் பிள்ளை என்ன, எனக்கு தான் பிள்ளை இருக்குது அப்படின்னு நினைச்சா. ஆனா ஆனா அண்ணால் அப்படி நினைக்கல. எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஒருத்தர் தேவை. அவர் தான் எல்லாத்தையும் நிரப்புகிறவர். அவர் குளங்களை நிரப்புகிறவர். வெறுமையா இருக்கிற எல்லாத்தையும் நிரப்புகிறவர். அவர் வறண்ட நிலத்துல அவாந்திர நிலத்திலேயோ ஆறுகளை உண்டாக்குகிறவர். அவர் நார்மலானவர் இல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவரிடத்துல போவேன். அதுதான் அண்ணாளுடைய ஃபேத், அண்ணாளுடைய ஜெபம். அவர்கிட்ட போய் அழுவேன், அவர்கிட்ட போய் சொல்லுவேன், நீங்க நிரப்பிருங்க ஆண்டவரே, நீங்க என் கூடயே இருந்திருங்கப்பா, நீங்க என்ன ஆட்கொள்ளுங்கப்பா. நீங்க வந்தா எல்லாமே மாறும்பா, நீங்க வந்தா சூழல் எல்லாம் மாறும்பா, நீங்க வந்தா எல்லாமே மாறிடும் தலைகளா. என் தேவைகள் சந்திக்கப்பட்டுரும், எல்லாமே மாறிடும். உங்க சமூகத்துல அவ சொல்ற தன் இருதயத்தை ஊற்றினாள். என்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்ப்பா, உங்ககிட்ட என் ஹார்ட்ல உள்ள எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்ப்பா, என்னுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் உங்க சமூகத்துல வச்சுட்டேன்பா, ஒண்ணுமே இல்லை இப்ப என்கிட்ட, நான் உங்களை நம்பி கம்ப்ளீட்டா வச்சுட்டேன். பெனினால் பிள்ளை இருக்கிற தைரியத்துல பேசினா, ஆனா நீங்க இருக்கிற தைரியத்துல உங்க சமூகத்துல எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். உங்களை மாத்திரம் தான் நம்புறேன். இதுதான் சீஷர்களுடைய அனுபவம்.
அவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஊற்றுறது, எல்லாத்தையும் ஊற்றுறது. இருதயத்துக்குள்ள எதுவுமே இல்ல. சொல்லணும், சொல்லணும். ஒரு தப்பு இருந்தா கூட, இன்னைக்கு தப்பு செஞ்சிருந்தா கூட சொல்லணும். எல்லாத்தையும் ஊத்திடுறேன்பா. எல்லாத்தையும் ஊத்திடுறேன். தப்பு பண்ணா எல்லாத்தையும் ஊத்துற அனுபவம். எல்லாத்தையும் ஊத்துறா. ஆனா ஒண்ணு பாருங்களேன். இவ்வளவு ஊற்றி கொண்டிருக்கும் பொழுதும் ஏலி சொல்லுகிறான், "நீ வெறுத்திருக்கிறியா? நீ குடிச்சிருக்கிறியா? நீ என்ன ரொம்ப நேரமா வெகு நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல. தேவ சமூகத்துல வெகு நேரம் உட்கார்ந்து இருக்கிறா." இதுதான் சீஷர்களுடைய அனுபவம். அவர் சமூகத்துல தங்கி இருக்கிற அனுபவம். தங்கி இருக்கிற அனுபவம். அப்போ இப்படி அவ இருக்கிறத பார்த்து ஏலி கேட்கிறாரு, "குடிச்சிருக்கிறியா? வெறித்திருக்கிறியா? எதுவரை வெறித்திருப்ப?" அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்போ நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜெபிக்கும்போது நம்ம நினைக்கலாம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தான் தடை வரும்னு நினைக்கலாம். ஜெபிச்ச பிறகு சிலர் சொல்லுவாங்க, "நீ வெறிச்சிருக்கியா? நீனு அது என்ன ஜெபம் ஜெபம் ஜெபம்ன்னு." நெறைய பேர் ஜெபிக்கிறத பார்த்து கமெண்ட் பண்றவங்க உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றார், "இதுக்கு மத்தியிலேயே உன் கண்ணீர வத. இதுக்கு மத்தியிலேயே நீ ஜெபத்த விடாத. இதுக்கு மத்தியிலேயே நீ ஜெபத்த வைராக்கியப்படுத்து." சொல்லுவாங்க, "அது என்ன ஓயாம ஜெபம்? அது என்ன நீண்ட நேரம் ஜெபம்? அது என்ன நீண்ட நேரம் உன் உதடு அசைஞ்சுகிட்டே இருக்கு? அது என்ன அது என்ன உன் வாயெல்லாம் விரிஞ்சுகிட்டே இருக்கு?" ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்படிதான். கிடையாது. நீங்க வித்தியாசமா இருக்கணும். உங்களுக்கு எப்படி ஜெபிக்க முடியுதோ கர்த்தர் சமூகத்துல பண்ணுங்க. இருதயத்த ஊற்றி ஜெபிங்க. சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபிங்க. அழுது ஜெபிங்க. நீங்க தரைய முத்தமிடணும். சொல்லணும், "கர்த்தாவே, இது உம்முடைய பாதம். நான் உங்க சமூகத்துல நான் முத்தமிடுறேன். இது உம்முடைய பாதமா நினைக்கிறேன். உங்க என் தலை உம்முடைய பாதத்துல விழுது. என் கை உம்முடைய கால்களை தொடுகிறது. நான் நம்புறேன். என் அறையில கர்த்தர் இருக்கிறாரு. நான் நம்புறேன்." விசுவாசிங்க. விசுவாசிங்க. இதுதான் அண்ணாளுடைய ஜெபம். ஆனா இத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அதுதான் ஏலி. இப்படியும் இருப்பாங்க. நீங்க சொல்லலாம், நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஜெபிக்காதவங்க சிலர் நெறைய குறை சொன்னாங்க. ஜெபிச்ச பிறகு குறை இருக்கும். குறை சொல்லுவாங்க நெறைய பேர். ஆனா இதுக்கு மத்தியிலயும் அன்னாள் விதைச்சா. இதுக்கு மத்தியிலயும் அன்னாளுடைய ஜெபம் இருந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னாளை கொண்டுதான் ஒரு இருண்ட காலத்துல ரொம்ப நாள் வெகு நாள் கர்த்தருடைய சத்தம் ஜனங்களுக்கு கேட்கப்படாமல் இருந்தது. அந்த சூழ்நிலையில ஒரு சாமுவேல் எழுப்பப்பட்டான். கர்த்தர் சிலரோட சொல்றாரு, "இக்கட்டான நிலைமையில உங்கள கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு நடுவுல தான் கடைசி நாட்கள்ல ஒரு யௌவன சந்ததி எழும்பப்படணும். ஒரு கூட்டம் எழுப்பப்படணும். இதுக்கு மத்தியில உங்க கண்ணீரின் ஜெபத்தினாலதான் சீஷர்கள் தனி அறையில இருக்கிற கர்த்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்துல தான் கொண்டு ஒரு கூட்டத்தை எழுப்ப போறாங்க. ஒரு கூட்டத்தை எழுப்ப போறாங்க. இது கர்த்தருடைய வாக்கு. கர்த்தர் சொல்றார், "நீ என்னோட அமர்ந்து இருக்க இருக்க ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. நீ என்னோடு இருக்க இருக்க உன்னை கொண்டு ஒரு சேனையை எழுப்ப நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை அதற்கு தான் ஆயத்தப்படுத்தினேன்." அண்ணாலே, நீ நினைக்காத. நீ நினைக்கலாம், இத்தனை பிரச்சனை வந்துச்சு, இத்தனை இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, எதுக்கும் ஒத்து போகாம உங்க சமூகத்துல வந்து நிக்கிறேனே, என்ன கிடைக்கும்? உன்னை கொண்டுதான் தீர்க்கதரிசி எழுப்ப போகிறேன். உன்னை கொண்டுதான் உன் கற்ப பரப்புல பிறக்க போகிறவனாதான் அவன் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறான். மேன்மையான திட்டம் வருது. மேன்மையான திட்டம் வருது. ஏ நீ கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குது? 4, 5 ஞாபகம் இல்ல. அது எழுதப்பட்டிருக்குது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் எலியா அவர் பெரிய ஆளு கிடையாது. எழுதப்பட்டு நம்மை போல பாடுள்ள மனிதன். அவனும் நம்ம போலதான், அண்ணால போலதான். தேவைகள் சந்திக்கப்படல, பிரச்சனைகள் மாறல, அவமானம், துக்கம். ஆனா அவர் சொல்றா, இதுக்கு நடுவுலயும் ஜெபிப்பேன். ஏ ஏ சில சில சிலருக்குள்ள ஆவியானவர் பேசுறார். உன் பிரச்சனை சூழ்நிலை மாறல நீ சொல்ற. அவர் சொல்றார், இதுக்கு மத்தியிலையும் ஜெபித்து பாரு. இதுக்கு மத்தியிலையும் விசுவாசிச்சு பாரு. இதுக்கு மத்தியிலையும் என்னால செய்ய முடியும்னு நம்பி பாரு. இதுக்கு மத்தியிலையும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. உங்க சமூகத்துல தங்கி இருக்க விரும்புறேன், உங்களுக்காக தான் வாழ விரும்புறேன், சொல்லிப்பாரு. இதுக்கு நடுவுலயும் சொல்லிப்பாரு. நீ சொல்லிப்பாரு. அவர் சொல்றார், தீர்க்கதரிசி எழும்புகிறார். ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. வானம் திறக்கப்படுகிறது, மழை பொழிகிறது, வானம் அடைக்கப்படுகிறது. மேன்மையான அதிகாரங்கள் செபிக்கிறவனுடைய நாவிலிருந்து புறப்படும். மேன்மையான அதிகாரங்கள் செபிக்கிறவனுடைய நாவிலிருந்து புறப்படும். கர்த்தர் சொல்றார், ஜெபத்தை அற்பமா நினைக்காத, ஜெபத்தை அலட்சியமா எண்ணாத. ஜெபத்துடைய மேன்மை பெரியது. இன்னைக்கு நிறைய டைம் அதெல்லாம் மைண்ட் செட், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நீ ஜெபிச்சாலும் ஜெபிக்கிறனாலும் நடக்கிற காரியம் தான் நடக்கும்னு சிலர் சொல்றாங்க. அவர்களை முட்டாள்னு நான் சொல்லுவேன். ஜெபிச்சு பாரு, ஜெபிச்சு பாரு. பிரேயர் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஜெபிச்சா நடந்துரும்
விதமான சிலர் கேட்பாங்க, ஏ செபிச்சா எல்லாம் நடக்கும், ஏ செபிச்சா எல்லாம் நடக்கும், வானம் திறந்துருமா? திறக்கும். ஏ ரபோ சஞ்சனமலையா, கர்த்தர் சிலரோட சொல்ற, செபிச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். உன் ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரக்கூடியது. உன் ஜெபம் அன்னாலே நீ அழுகிற அழுகை வீணல்ல, அன்னாலே உன்னுடைய கதறல் வீணல்ல, கண்ணாலே உன்னுடைய கரையும் வீணல்ல. உன் அழுகைக்கு ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. உன் அழுகைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அது உனக்கு மாத்திரமல்ல, மொத்த இஸ்ரவேலருக்குமான மகிழ்ச்சி. உன் மகன் தான் ஒரு தீர்க்கதரிசியா எழும்ப போகிறார். பத்த பெட்டு அநேகத்தை பெத்தேன்னு சொன்னால ஒருத்தன் பேரை சொல்லு, ஒரு பெண்ணினால் உன் பிள்ளையோட ஒரு பேர் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணப்படல. சாமுவேல், சாமுவேல் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறா. தான் முதல் பேர்சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். கர்த்தர் சொல்றா, என் சமூகத்துல இருக்கிற சீஷர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறேன், அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறேன். இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு சொன்னார், நீங்க காத்திருங்க, நீ எருசலேமை விட்டு போகாதுங்க, பரிசுத்தாவியை பெறுவர போகாதுங்க, காத்திருங்க. 10 நாள் காத்திருந்தார்கள். தேவ சமூகத்துல அவரோடு தங்கியிருந்தார்கள் சீஷர்கள். பரிசுத்தாவியினுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் நிரப்பியது, ஒவ்வொருத்தரையும் நிரப்பியது. அவர்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்தார். ஒருத்தன் கூட சொல்ல முடியாது, நான் இயேசுவோட இருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 3.5 வருஷம் இயேசுவோட இருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு இருந்த ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் அவர்கள் கூலியை அனுபவித்தார்கள். பார்த்தாங்க, கையை நீட்டின அற்புதம், அடையாளம், அவர்கள் நாவல வல்லமையுள்ள வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டது. அவரோடு கூட இருக்கிற அனுபவம். சிலரோடு கர்த்தர் சொல்றார், நீ முதல்ல என் கூட இரு. 3 அழைப்பு உனக்குள்ள நிறைவேறணும்னா முதல்ல அவரோடு இருக்க பழகணும். முதல்ல கர்த்தர் சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள். இது முதல்ல. 2வது, அவர்களை அவர் பிரசங்கிக்க பண்ண ஆரம்பித்தார், பிரசங்கிக்க வைத்தார். 3வது, அவர்களை கொண்டு அற்புத அடையாளம் செய்ய ஆரம்பித்தார். சிலர் ஒருவேளை ஜபிக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், சிலர் வராம இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சிலரை கூப்பிடுறார், நீ ஜபிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துரு, ஜபிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துரு. அடுத்த கட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புறார். சிலர் ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம், கர்த்தர் அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போவே, அது பிரசங்கிக்கிற அனுபவம். சிலர் பிரசங்கிக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ பிரசங்கத்தோடு மாத்திரமல்ல, உங்கள் வார்த்தை வெறுமையா இருக்காது, அது வல்லமை உடையதாகும், பிசாசுகளை துரத்துகிறதாகவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறதாகவும் மேலான அதிகாரத்துடையதாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸ்டார்ட் வித் பிரேயர், ஸ்டார்ட் வித் பிரேயர். சிலரோட சொல்ற, ஜெபம் எல்லாத்தையும் மாத்தோம், ஜெபம் குடும்ப சூழ்நிலையை மாத்தோம், உங்க பிரச்சனைகளை தலைகீழாய் புரட்டி போடும், ஜெபம் எல்லாத்தையும் மாத்தோம். ஏன்னா ஜெபம் என்பது பரலோக பிதாவோடு இருப்பது, அவரோடு இருக்கும் பொழுது எல்லாம் மாறும். அவர் சமூகத்துல இருக்கிறதுனால அசாதாரண காரியம் நடக்கும். வானம் திறக்கும், வானம் அடைக்கப்படும், மேன்மையான காரியம். எல்லாரும் கண்கள் மூடி தேவ சமூகத்துல பேச ஆரம்பிங்க, தேவ சமூகத்துல பேச ஆரம்பிங்க. கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் தான். எல்லாத்துட்டையும் ஆவியான ஒரு மினிஸ்டர் பண்ண விரும்புறாங்க. I feel the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தை என்னால உணர முடிகிறது. ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னால அடிச்சு சொல்ல முடியும். சிலரோட சொல்றான், காம்ப்ரமைஸ் பண்ணது போதும், என் கூட ஹோலி ஸ்பிரிட் பேசி இருக்கிறார், காம்ப்ரமைஸ் பண்ணது போதும். லாகாட்டோரா ஷியாண்டலா ஓ ஸ்மாண்டா லிப்ரோனியானா ஷாண்டனா லிக்ரோனியாலா பஸ்மாண்டலா. இல்ல இல்ல, யோ அற்பமா பாக்குறாங்களே நினைச்சு ஜபாரைக்கு போகாம இருக்காத. லாகாபா சொந்தரோ லேப்ரோ கோண்டோ சியாந்தலா. நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ பிள்ளைங்கிற ஐடென்டிட்டியை மறந்துடாத, நீ பிள்ளைங்கிற ஐடென்டிட்டியை மறந்துடாத. லாகாட்டோ சியாந்தலா, நீ அவரோடு கூட இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டவன். உன்னுடைய அடையாளமே அதுதான், இயேசுவோட இருக்கிறதா உன் அடையாளம். 4 பேர் நீ இயேசுவோட இருக்கிறத வச்சு கிண்டல் அடிக்கிறதுனால உன் அடையாளம் மாறக்கூடாது. நான் இயேசுவோடு இருக்கிறவன், நான் இயேசுவோடு இருக்கிறவன். உன் அடையாளத்தை பிக்ஸ் பண்ணு. லாகாட்டோ ஸ்மாண்டாலியா ஓ ஸ்மாண்டால. எல்லாரும் கண்களை போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஜெபாவினால நிரப்பட்டும். வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஷாண்டலப ரோகோட்டியாலபா அர்கண்டோ ஸ்மாண்டலா ஓல்சேட்டே லிப்ரோடெலியா. சகரியா 12:10 எழுதப்பட்டிருக்குது, அக்காலத்துல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறான். இது கடைசி காலத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேலையும் தன்னுடைய விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றட்டும், ஒவ்வொருத்தரையும் ஜெபிக்க வைக்கட்டும். பாடுள்ள மனிதனை ஜெபிக்க வைக்க அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை என் மேல
ஊற்றுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு நிரப்பட்டும். லாகாட்டோ சாப்ரோச்சியாலா ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் அந்த ஜெப ஆவியை இப்போ ஊற்றுங்க. இப்போ ஒவ்வொருத்தர் மேலயும் அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி இன்னைக்கு ஊற்றப்படுவதாக. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலயும் ஊற்றப்படுவதாக. I release the power of the Holy Spirit. ஒவ்வொருத்தர் மேலயும் அந்த அக்கினி விழட்டும், அந்த அபிஷேகம் விழட்டும். இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஒவ்வொருத்தர் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் நிரப்பட்டும். ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா நுகங்கள் உடையட்டும், எல்லா சத்துருவுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இப்ப நிரப்புங்க, இப்ப நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. Fire of the Holy Spirit, fire of the Holy Spirit. Touch everyone, oh Lord. Touch everyone, oh Lord. Ribala sandala, rigadiandana sanda riba kandano. Touch everyone. இந்த நிமிஷம் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஒரு ஜெப ஆவி, சிலருடைய ஜெப ஆவியை கர்த்தர் இன்னைக்கு புதுப்பிக்கட்டும். இன்னைக்கு உங்களுக்கான நாள். கர்த்தர் சொல்றார், மேன்மையான அனுபவத்துக்கு கூட்டு போக முடியா. இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை உங்க மேல வைக்கிறேன். புதிய தொடக்கத்தை உங்க மேல வைக்கிறேன். ஒரு புதிய தொடக்கம். லாபா சம்தனா லிக்ரண்டோ. அன்னாளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அன்னைக்கு நான் ஜெபிக்க போற ஜெபம் என் வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட போகிறது. இனி உங்களுடைய ஜெப நேரத்துல கர்த்தர் சொல்றார், ஓ புதிய புதிய திட்டங்கள் உங்க தலைக்கு மேல எழுதப்பட போகிறது. புதிய புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையை அசாதாரணமான வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு புதிய புதிய திட்டங்கள் எழுதப்பட போகிறது. ஜெப அறை இனி அக்கனியா இருக்கும். லகாரபா சம்தலபா அரகண்டோஸ் மண்டலியா லேம்ரோனியன்டனா. உங்க ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். கர்த்தர் சொல்லுவா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை நான் பார்த்தது இல்லையே. என் கூட இருக்கணும்னு இவனுக்கு இவ்வளவு வாஞ்சையா? சிலருக்குள்ள அப்படி அந்த வாஞ்சையை நீ ஆவியானவர் தூண்ட போகிறா. லேகா புரோட்டே சாம்ப்ரோனி அலபா. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேல உடைய அக்கினி ஊற்றப்படட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் சிலரை ஏவுறாரு. நீ உங்ககிட்ட ஆவியானவர் ஏவுறாருன்னா இன்னைக்கு நைட்டே நீங்க தனியா போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறாருன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரோடு இணைஞ்சு பயணிக்க நீங்க உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய சீஷர்கள் அவரோடு இருப்பார்கள். அவரோடு இருக்கிறவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிப்பார்கள். பிரசங்கிக்கிறதோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. அவர்களை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கும். திரள் கூட்டம் கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்கள். ரட்சிப்பு உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும், பரலோகம் சந்தோஷப்படும். நரகம் எம்டி ஆகும். சூழ்கிற நாமம் உலகம் எங்கு உயர்த்தப்படும். வேதத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போ. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கிறோம். மனுஷனுடைய வீராப்பு தணிந்து போ. அந்நாளில் கர்த்தர் ஒருவரை உயர்ந்திருப்பார் என்று எழுதப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் அத்தனை நிறைவேறும். கடைசியில் எழுதப்பட்டிருக்கோம், பின் நாட்கள்ல எழுதுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி இப்படி ஆயிற்றுன்னு சொல்லி நம்மை கொண்டு கர்த்தர் செயலாற்ற போகிறார். எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர். இனி எங்களை உங்க கூடயே சேர்த்து வைக்க போறீங்க. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை இதயத்துல சொல்றார், தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும். இந்த வார்த்தையை மறக்காதுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்பா. அந்த ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லா டிசபிள்ஷிப் சேலஞ்சையும் நாங்க கம்ப்ளீட் பண்ண உதவி செய்யுங்க. எங்களை ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. வேத தியானிக்கிற கிருபைகளை பெருக பண்ணுங்க. அப்பா, உபதேசத்தை கேட்கவும் எங்களை அதின்பதி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் காட். எல்லாருக்கும் பிரைஸ் காட். பாய்.